இன்னைக்கு தயிர் சாதம் பண்ணலாமா? அதுக்கு வந்து குதிரைவாலி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி, அப்போ தான் ஸ்மெல்லெல்லாம் வராது. தயிர் சாதத்தில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 1 கப் எடுத்தோன்னா 3 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஒரு 4 விசில் வைக்கணும். கரெக்டாக 4 விசில், 3 கப் தண்ணி 4 விசில் வச்சா நல்லா வெந்துடும். ரொம்ப குலைவாக வேண்டாம்ல இந்த தயிர் சாதம். எனக்கு வந்து குலைவாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நல்லா அந்த இது பண்ணோடனே தண்ணி ஊற்றிடணும். கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் ஆறிடும். நல்லா குலைவானா நீங்கள் மசிச்சுக்கலாம். நீங்கள் தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை. இப்போ நான் ஆறி இருக்கும்ல, அதை நல்லா தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிச்சதுக்கு தயிர் சாதத்தை எடுத்து கொட்டிடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆற கொஞ்சம் கெட்டி படும்ல, இந்த பதத்துக்கு இருக்கணும். சூப்பராக இருக்கும் இந்த தயிர் சாதம். நார்மல் ரைஸோடு இது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.